ஈயம், பழைய ஈயம் பித்தால இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிற ஒரு குரலை போன தலைமுறையில் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியாத ஒன்று ஈயம். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்பானையில் சமைத்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தில் ஈயம் என்பது அறிமுகமானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஈயத்தில் செய்யப்பட்ட பாத்திரங்களில் தான் சமைப்பாங்க. அதிலும் பார்த்திங்கன்னா வெங்கல பானைகள், செப்பு பானைகளாக இருந்தாலும் கூட அதில் ஈயம் பூசுவாங்க. பாத்திரத்தில் ஏதாவது ஓட்டை விழுந்துட்டாலோ அல்லது பாத்திரத்தில் ஏதாவது நெளிவு சுழிவுகள் இருந்தாலோ அது அப்படியே புது பாத்திரம் வாங்குகிற பழக்கம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு கலாச்சாரம், யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர்லாம் அன்றைக்கி கிடையாது. அந்த பாத்திரத்தை புது பாத்திரமாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஈயம் பூசுறது அப்படின்னு பேர். அந்த ஈய பாத்திரமும் இன்றைக்கி இல்லை, அந்த ஈயம் பூசுறதும் இன்றைக்கி இல்லை. எதுவாக இருந்தாலும் கடையில் போய் எவ்வளோ விலை சொல்கிறாங்களோ அந்த பாத்திரத்தை வாங்குகிறோம். ஆனால் அன்றைக்கி பழைய பாத்திரத்தையே புது பாத்திரம் மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த ஈயம் பூசுறது எப்படி பூசுவாங்க தெரியுங்களா? மண்ணில் 2 அடி அல்லது 3 அடியில் ஒரு குழி தோண்டுவாங்க. அப்படி 2 குழி தோண்டுவாங்க பக்கத்தில். ஒரு குழியில் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ஆட்டு தோலில் செஞ்ச ஒரு பை வச்சுருப்பார். அதுதான் காற்று அடைக்கிறதுக்கு பயன்படும். அந்த பையை அதில் அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்ணையே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குழைச்சி சிமெண்ட் மாதிரி அதை அடைச்சி வச்சுக்கிடுவார். அதாவது அந்த ஆட்டுத்தோல் மண்ணில் ரொம்ப சரியாக பொருந்துகிற மாதிரி வச்சுக்கிடுவார், சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி. அதில் ஒரு அழுத்தினாருன்னா அந்த காற்று எங்கே போகும்னா இன்னொரு துளைக்கு போகிற மாதிரி 2 துளையும் இணைச்சிருவார் மண்ணை வச்சே. இன்னொரு துளையில் யார் வீட்டிலேயாவது அடுப்பு கறியை வாங்கி அதில் தீய வைப்பார். இந்த காற்று அடைக்க அந்த கங்கு நல்ல பெருசாக தீயாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பற்ற ரெடி. இமீடியட் பற்றையை அன்னைக்கு தெருவிலே உருவாக்குவாங்க. அப்படி ஈய பாத்திரத்தெல்லாம் புதுசாக மாற்றி பூசி கொடுப்பாங்க. அப்போ சில ஈயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேதாரமாக அங்கே துண்டு துண்டாக கிடக்கும், அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னும். அதை பொறுக்கிறதுக்காக அன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் ஓடி போய் அதை பொறுக்கின ஒரு சந்தோஷமெல்லாம் பாலிய காலத்தினுடைய சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரங்கள்லையுமே ஈயம் பூசுவாங்க. அதில் பெயரெல்லாம் அச்சடித்து கொடுப்பாங்க. அந்த இதில் யார் வீட்டு பாத்திரம், யார் பேர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாத்திரத்தில் அடையாள குறி போட்டு பெயர்லாம் எழுதுறதெல்லாம் உண்டு. ஈயத்தை நம்ம அவ்வளோ சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க. ரோம் நாட்டினுடைய வீழ்ச்சிக்கே எது காரணம் அப்படின்னா இந்த ஈயம்தான் காரணம். தெரியுங்களா? ரோம் நாட்டில் ஈயத்தால் செய்த பாத்திரங்களிலே சமைத்தால்தான் சாப்பாடு சுவையாக இருக்கும். ஈய பாத்திரத்தில் ஊற்றி வைத்த மதுதான் மிகவும் போதையை தரும் என்று அந்த மக்கள் அன்றைக்கு நம்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் குளிர் பிரதேசங்கள் இருக்கு பாருங்க, அந்த குளிர் பிரதேசங்களில் குளிர் காலத்தில் அங்கே உள்ள குழாய்கள் எல்லாம் என்ன செய்யும்னா, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாம் சுருங்கும். அதன் பிறகு வெயில் வெப்பத்தால் அந்த குழாய்கள் விரிவடையும். அப்படி சுருங்கி விரியும் போது என்ன ஆகும்னா அந்த குழாய்களில் வெடிப்பு ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக இந்த ஈய குழாய்களை பயன்படுத்தினாங்க. ஏன்னா ஈயத்துக்கு ஓரளவுக்கு நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஈயத்துக்கு உண்டு. இந்த ஈயத்தை தமிழில் காரியம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பயன்பாடு தமிழகத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் ஈயம் பூசப்பட்ட பாத்திரங்களில் உணவு சாப்பிட்றதுனால அந்த ஈயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்புக்கு பல்வேறு விதமான தீங்குகளை எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பல அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக முன்வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலேருந்தே ஈயம் என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது. அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே போன ஒரு தனிமமாக, ஒரு கனிமமாக இந்த ஈயம் என்பது மாறிவிட்டது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.